எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். ஈரான் இஸ்ரேல் வாரால குரூட் ஆயில் பிரைஸ் தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. அதனோட இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டில் பயங்கரமாக கிராஷ். இன்னைக்கு உலக பங்குச்சந்தையே பயங்கரமான வீழ்ச்சின்னு சொல்லலாம். ஜப்பானோட நிக்கி அப்புறம் காஸ்பி இந்த மாதிரி எல்லா பங்குச்சந்தையும் 7% 5% கரெக்ஷன் பார்த்துருக்கு. நம்ம நிஃப்டியுமே இன்னைக்கு ஒரு கட்டத்தில் 3% மேலே வீழ்ச்சி சந்திச்சுது. இது எல்லாமே நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். நியூஸுக்கு மார்க்கெட்டில் பஞ்சமே இல்லை. ஆனால் நியூஸ் பேசிஸ் நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல. ஜஸ்ட் டெக்னிக்கலாக அடுத்து என்ன சப்போர்ட்டில் இருக்குது, எந்த சப்போர்ட்டில் நம்ம அக்ரெசிவாக பை பண்ணலாம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஃபாலோ எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இப்போயே ஆல்ரெடி 10% கரெக்ஷன் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நல்ல பங்குகளையோ அல்லது இண்டெக்ஸ் ஓரியன்டட் பங்குகளையோ முதலீடு பண்ணுங்க. கட்டாயமாக நீண்ட கால முதலீட்டெல்லாம் இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தை ஒரு பயங்கரமான வீழ்ச்சி சந்திச்சிருந்தது. நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் 3% மேலே சரிஞ்சதுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட பங்குச்சந்தை 2024 செப்டம்பரில் 26,300 தொட்டுச்சு. அங்கேருந்து 17% இறக்கத்தை சந்திச்சுது. அதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் பார்த்தீங்கன்னா 8 மாதங்கள் எடுத்துக்கிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் அதே 2025 26,300லேருந்து 10% வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு வெறும் ஒரே மாதத்தில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீழ்ச்சி அடையுதுன்னா மார்க்கெட்டோட ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். அடுத்து நிஃப்டியோட சப்போர்ட் எங்கே இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 புள்ளிகளுக்கு மேலே சரிவில் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 77,056 ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஹை திரும்புவாங்கிறது பார்த்தீங்கன்னா 77,700 வரைக்கும் உயர்ந்து இறுதியாக மார்க்கெட்டில் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு ஒரு 700 புள்ளிகள் ரெக்கவரி ஆகிட்டு 1350 புள்ளிகள் சரிவில் 77,566 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஐடி செக்டர் தான் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அதாவது சப்போர்ட் பண்ணிச்சு மீன்ஸ் இறங்காமல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் கூடவே இன்றைக்கி இறங்கலை, ஒரு 10% உயர்ந்திருந்தாங்க. ரிலையன்ஸ், சன்ஃபார்மா, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, HCL டெக் இந்த பங்குகள் மட்டும்தான் இன்றைக்கி பங்குச்சந்தையில் ப்ளஸில் இருந்தாங்க சென்செக்ஸில். அதர்வைஸ் எல்லா செக்டருமே எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா அதிக வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது. பொதுவாக இன்றைக்கி ஆட்டோ செக்டார் தான் அதிகமான வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 700 புள்ளிகள் வரைக்கும் ஒரு கட்டத்தில் 3% மேலே சரிவடைஞ்சது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,868. ஆனால் இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 23,697 வரைக்கும் லோ போனாங்க. அங்கேருந்து மார்க்கெட் கடைசியில் ஒரு 300 புள்ளிகள் ரெக்கவரி ஆகிட்டு 24,028 க்ளோஸ் வச்சிருக்கு. இன்றைக்கி NSEல வர்த்தகம் நடந்த 3,372 பங்குகளில் அட்வான்ஸ் 644, டிக்ளைன் 2,631, அன்சேஞ்ச் 97. 52 வீக் ஹை தொட்ட பங்குகள் வெறும் 16 தான். ஆனால் 52 வீக் லோ தொட்ட பங்குகள் பாருங்கள் 787. மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே அதிகமான பங்குகள் 52 வீக் லோவில் இருக்குங்கிறத இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பர் சர்க்யூட் 52, லோயர் சர்க்யூட் 173. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சரிவை சந்திச்சது ஆட்டோ செக்டார் 4% மேலே வீழ்ச்சியை செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் POC பேங்க் 4%, ஏறக்குறைய 4% வீழ்ச்சியை செஞ்சுருக்கிறாங்க. பேங்கிங் 3% வரைக்கும் வீழ்ச்சி செஞ்சுக்கிறாங்க. மெட்டல் அண்டு ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி இவங்கெல்லாம் 1%லேருந்து 2% ஃபாலோ ஆகிருக்கிறாங்க. ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூட்ரலாக இருந்துன்னு சொல்லலாம். ஃபார்மாவும் ஐடியும் தான் இன்றைக்கி நியூட்ரலாக இருந்திருக்கிறாங்க. அவங்களும் ஃபாலோ இருந்தால் கட்டாயமாக நிஃப்டி இனிமே அதிகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, ரிலையன்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபோசிஸ், HCL டெக், சன்ஃபார்மா, சிப்லா, டெக் மஹிந்திரா. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி அண்டு ஃபார்மா இந்த பங்குகள் தான் இருக்கும். அதை தவிர்த்து ரிலையன்ஸ் இருக்கும். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதிகபட்சமாக 5.27% வரைக்கும் வீழ்ச்சி செஞ்சிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், மாருதி, ஈச்சர் மோட்டார், M&M, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இறங்குனது ஆட்டோ செக்டார் தான். 4% மேலே விழுந்துருது. அதில் உள்ள பங்குகளும் அதிகமாக வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. ஃபைனலாக இப்போ நிஃப்டிக்கு வந்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சொல்லியிருந்த மாதிரி 2024 8 மாதங்களாக 17% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரே மாதத்தில் 10% வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நிஃப்டி ஃபைனலாக நம்ம 24,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பேசியிருந்தோம். நான் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வியூ தெரியறதுக்காக வேண்டி. அந்த 24,300 இன்றைக்கி டே கேண்டிலில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் வீக்லியில் இதுக்கு கீழே க்ளோஸ் வந்ததுன்னா இன்னுமே மார்க்கெட் அக்ரெசிவாக ஃபால் வரும். பட் டே கேண்டிலில் நம்ம எதிர்பார்த்த அடுத்த சப்போர்ட் என்ன சொன்னோம், இந்த கேண்டில் ரெட் கேண்டிலோட மே மந்தோட லோ 23,900 சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே போனாலும் க்ளோசிங் 24,208 வச்சுருக்கிறாங்க. இந்த வாரத்துக்கு இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து ரெக்கவரி மோடில் இருக்குது. தென் இவ்வளோ ஃபால் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தென் கண்டினியூஸாக இந்த மார்ச் சுச்சுவேஷன் இன்னும் பேனிக் ஆகுது அப்படின்னா கட்டாயமாக மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகும். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்து 22,900 தான் இருக்குது.
பட் ஆனால் இப்போ நம்ம சப்போர்ட்லாம் போடுறோன்னா இந்த சப்போர்ட்டை வந்து ரொம்ப நாள்லாம் போய் சப்போர்ட் எடுக்கிறதுல சப்போர்ட் போட்ட அடுத்த நாளே இந்த சப்போர்ட் போடணும். இப்போ நாளைக்கு கூட திரும்ப 1000 புள்ளிகள் விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல மார்க்கெட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. பட் ஆனால் பயப்படணுமா, மார்க்கெட் வந்துட்டு இப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருமா அப்படின்னா அதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் பங்கு எல்லாம் விற்றுட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் பெரும் முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே மார்க்கெட்டில் இங்கே 22,000லாம் வருதுன்னா கட்டாயமாக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவான பையிங் நடக்கும் அந்த இடத்துல. நீங்களும் நீண்டகால முதலீட்டாளராக இருந்தீங்கன்னா அதிகமாக பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கட்டாயமாக உங்களோட முதலீட்டில் ஒரு பகுதியை தாராளமாக இப்போயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் வந்து ஏற்கனவே 10% வீழ்ச்சி செஞ்சிருக்கு ஒரே மாதத்தில். ஸோ இன்னும் ஒரு 10% வீழ்ச்சி செஞ்சுன்னா 20% வீழ்ச்சிங்கிறது இது ஒரு நார்மலான கரெக்ஷன் சொல்லலாம். அதுக்கு மேலே வீழ்ச்சி சந்திக்கும் போது தான் அது கிராஷ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு கரெக்ஷன் தான். இந்த அடுத்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜரான சப்போர்ட் ப்ரீவியஸ் லோ இது தான் 21,200 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கலாம். மேஜரான சப்போர்ட் எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா 22,000. பட் இன் பிட்வீனில் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 22,900. ஸோ அடுத்து சப்போர்ட் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது டே கேண்டில் பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன் வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு இப்போ நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். எப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. எஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மூவ் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள். ஒவ்வொரு முறையும் அதனோட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும், லோவை உடைக்காது, கட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெண்டு ஒவ்வொரு முறையும் இந்த லோவை கட் பண்ணாமல் போயிட்டே இருந்துச்சு இல்லையா. ஸோ எந்த இடத்துல ஃபஸ்ட்டு லோவை கட் பண்ணியிருக்குன்னு நீங்களே செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு லோ கட் பண்ணிச்சு. அந்த 25,800 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ப்ரீவியஸ் லோ அதுதான். ஸோ அதை கட் பண்ணிடுச்சு. அகைன் இப்போது இந்த 24,300 தான் நம்ம ஸ்ட்ராங்காக பேசியிருந்தோம். மேலே ஒருவேளை இந்த லோ ஒரு தடவை கட் பண்ணிட்டு மேலே போகும்போது 26,300 பிரேக் பண்ணி தான் திரும்ப புல்லிஸ் மாறி இருக்கும். ஆனால் மேலேயும் ஹையை உடைக்கல. அகைன் திரும்ப வந்து இந்த 24,300 இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் மார்க்கெட் திரும்ப புல் ரன் மாறணும் அப்படின்னா கட்டாயமாக நல்ல புல்லிஸ் ஆகணும்னா 26,300 பிரேக் பண்ணணும். இல்லை நமக்கு கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வரும்னா மார்க்கெட் இப்போ இங்கேருந்து எதனா ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி போட்டுட்டு அகைன் இப்படி ஹையர் ஹை ஃபார்மேஷன் போகணும். இந்த மாதிரி லோ கட் பண்ணாமல் ஹையர் ஹை ஃபார்மேஷன் போச்சுன்னா ஓகே, திரும்ப ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டு அகைன் இந்த லோ திரும்ப பிரேக் பண்ணுதுன்னா கட்டாயமாக திரும்ப இந்த 22,000 22,900 கட்டாயமாக வந்துடும் மார்க்கெட். ஸோ அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி டே லோவை பிரேக் 23,695 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் மார்க்கெட் இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பட் அந்த ஃபால் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரெக்கவரி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட அகைன் வரலாம். பட் இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுங்கிறதா எங்களோட வியூ. சரிங்களா, நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஐடி செக்டர் இந்த 30,000 தக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்களும் பிரேக் ஆகிட்டால் நிஃப்டி வந்துட்டு அந்த 20,000 22,000 கட்டாயமாக போயிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐடி இந்த இடத்துலேயே சப்போர்ட்லேயே இருக்குது. தென் ஃபார்மா பார்த்தீங்கன்னாலும் ரெக்கவரி மோடில் தான் இருக்குது. நம்ம என்ன பேசியிருந்தோம், ஃபார்மா வந்துட்டு ஒரு புலிஸாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0.16 தான், 36 புள்ளிகள் தான் சரிவடைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங்லேருந்து ரெக்கவரி மோடில் தான் இருந்தது. ஃபைனலாக என்னோட வியூ, மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வரப்போ தான் நீங்கள் உங்களோட முதலீடுகளை அதிகப்படுத்தணும். கட்டாயமாக இது செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் விட்டு எக்ஸிட் பண்ணுற டைம் கிடையாது. மார்க்கெட்டில் முதலீடுகளை அதிகப்படுத்துறதுக்கான நேரம். நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.